ஞாபகம் இருக்கட்டும் அமிர்தா, உனக்கு கிடைச்சிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு தான். ரொம்ப எச்சரிக்கையா இந்த காரியத்தை நீ செஞ்சாகணும் அமிர்தா. இது உனக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான கடைசி வாய்ப்பு. பாத்துக்கிட்டே இருங்க. இனிமேதான் இந்த சித்ராவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. சொடுக்க போற நேரத்துல அமிர்தா இந்த வீட்டை விட்டு அவுட். இன்னும் ஒரு சில நொடிகள்ல நாகபுஷ்பம் என் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா விதமான அறிகுறிகளும் எனக்கு தெரியுது. இந்த பொன்னான நேரத்துக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜைகளும் தவங்களையும் பண்ண. கால பைரவா, கால பைரவா, இறுதியா உன்னோட கருணையை என் மேல காட்டிட்டியே. ஜெய் மகாகாளி. நாகபுஷ்பத்தை அடையறதுக்காக நான் செஞ்ச கஷ்டமான தவத்தினால கடைசியில எனக்கு பலன் கிடைச்சிடுச்சு. யுத்தத்துல ஜெயிக்கணும் போன எனக்கு வெற்றி கிடைக்கிற அறிகுறி தெரிஞ்சிடுச்சு. ஜெய் மகாகாளி. நாகபுஷ்பமே வா, என்கிட்ட சீக்கிரம் வா. என்னுடைய தவத்துக்கான பலனே நீதான். இந்த பைரவன் செஞ்ச தவம் முழுமையடையணும்னா அதுக்கு நீ எனக்கு கிடைச்சாகணும். வா வா, நீயா வந்து என் கையில சேர்ந்துடு. வா நாகபுஷ்பமே வா. என்னுடைய தவம் எனக்கு பலன் கொடுத்தாச்சு. இப்பதான் எனக்கு பரம திருப்தியா இருக்கு. எந்த பொன்னான நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த பொன்னான நேரம் என் கண்ணு முன்னாடி வந்தாச்சு. ஆமா, இதுக்கு மேல என்ன தடுக்க யாராலையும் முடியாது, யாராலையுமே முடியாது. ஏ நாகபுஷ்பமே, நாகலோகத்தோட அத்தனை ரகசியத்தோட நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க போற. சபாஷ், நீ ஒரு சாதாரண நாகபுஷ்பம் இல்ல, காமதேனு. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? ஏ மாயாவி, யார் நீ?
ஏ நாகராணி, இதெல்லாம் ஓ வேலைதானா? என் கண்ணுல மண்ணை தூவிட்டு நாக அமிர்தத்தை பறிக்க வந்துட்டியா? விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன் நாகராணி. நீ இன்னும் எத்தனை சூழ்ச்சிகளை இந்த மாதிரி செஞ்சாலும் அதுக்கு பதில் சூழ்ச்சிகளை செஞ்சு உன்னை நான் சம்ஹாரம் பண்ணலன்னா நான் பைரவ பாபாவா இருக்க மாட்டேன். சூன்யக்காரி, வஞ்சகி. உன்னை நான் விடமாட்டேன், விடமாட்டேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த பிஸ்மயமாவை தேடத்துலயே என் பாதி வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. அம்மா, அம்மா. என்னடா ஏன் இப்படி படபடன்னு இருக்க? பரவாயில்லையே, புதுசா கல்யாணமான பையன் பொண்டாட்டிய தேடுறதை விட்டுட்டு அம்மாவை தேடி வந்திருக்கியே. ஐயோ, பொண்டாட்டி தான் நான் தேடிக்கிட்டே வந்தேன். ஓஹோ, அது சரி. ஏன்பா, அமிர்தா ஒரு ரூம்ல இல்லையா? அவங்க அங்க இருந்தா நான் ஏன் இங்கே வரேன்? என்ன சொன்ன? ஆமாமா, அமிர்தாவை ரூம்ல தேடி பார்த்துட்டேன், வீட்டு சுத்தியும் தேடி பார்த்தேன், அவங்க எங்கேயுமே இல்ல. ஒருவேளை வெளியே போயிருந்தாங்கன்னா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, அதான் கேட்டேன். இல்லையேடா, என்கிட்ட அவ எதுவும் சொல்லிட்டு போலியே. நான் அவளை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்ல. அப்படியா? அப்படின்னா எங்க போயிருப்பாங்க இவங்க? நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். அடடா, சாக்ஷாத் மகாலட்சுமி கள்ள உன் முகத்துல தாண்டவம் ஆடுது. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த நீ? நீ கண்ணுல படலன்னு என் புள்ள எப்படி துடியா துடிச்சு போயிட்டான் தெரியுமா? அது ஒன்றும் இல்ல அத்தை. கோவில்ல ஒரு விசேஷமான பூஜைக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அது எந்த தடையும் இல்லாம நடந்தே தீரணும்னு சொன்னாங்க. அதான் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். இப்பதான் பூஜை முடிஞ்சது, நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ, பக்தன் ஒருத்தன் இங்க இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு அந்த கோவில் இந்த கோவில் பூஜை அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்ல? அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. டே அர்ஜுன், சாமி விஷயத்துல இப்படி எல்லாம் விளையாட்டா பேசக்கூடாது. சும்மா இரு. நம்ம அமிர்தா எந்த காரணமும் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டா. அவ என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல எண்ணம் நிச்சயமா இருக்கும். சரி 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 சரி, மொத்தத்துல மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு புள்ளைய ஓரமா தள்ளிட்டீங்க. அது சரி, ஏன் அமிர்தா நீங்க போனது கோவிலுக்கு தானே இல்ல பியூட்டி பார்லர் போயிட்டு வரீங்களா? இல்ல உங்க முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளபளன்னு இருக்கு, அதனால தான் கேட்டேன். இதுதான்டா கோவிலுக்கு இருக்கிற சக்தி. இதுதான் ஸ்தல மகிமைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நேத்து முந்தனத்தெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. திடீர்னு இந்த அளவுக்கு மாற்றம் எப்படின்னு தான். நான் இழந்த என்னுடைய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு நான் திரும்பவும் அடைஞ்சிருக்கேன். இனிமே என்னை தடுக்கிறதுக்கு நிச்சயமா யாராலையும் முடியாது. இனிமே தான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன்.
என்னங்க மாயம்மாவோட சேர்த்து மௌனம்மா மாதிரி மாறிட்டீங்களா? போதும், கொஞ்சம் சும்மா இரேண்டா. எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்க. சரி, நாளைக்கு உங்க 2 பேரோட வாழ்க்கையில விசேஷமான நாள். அப்புறம் 2 பேரும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்துருங்க, சரியா? நான் கடகடன்னு போய் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். ஏங்க இவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்க? எப்படியும் கோவிலுக்கு ஃபேவரட் ஸ்பாட் தானே? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? நாகராணி, இதுக்கு மேல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன நடந்தாலும் உன்னை உயிரோட விட மாட்டேன். பைரவா, சத்தியத்துக்கு சாவு கிடையாது, பொய்க்கு நிம்மதி கிடையாது. நீ தவறான வழியில போனீனா உனக்கு தோல்வி நிச்சயம். ஏய், இது உன் வேலையா? அப்படின்னா என்ன இவ்வளவு நேரமா கட்டி போட்டது நீயா? எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்க? உன்னை கட்டி போடுறதுக்கு நான் யாரு பைரவா? எல்லாம் ஈசனுடைய விருப்பம். அவர் சொல்றத தலைவணங்கி செய்யக்கூடிய சேவகன் மட்டும்தான் நான். பாபா, என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இந்த சன்னியாசி யாரு? கானிஷ்கா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கியா? வா. என்னாச்சு பாபா? கானிஷ்கா, நீ அப்ப என்கிட்ட சொன்னது உண்மையாயிடுச்சு. இந்த சன்னியாசி தான் என்னை ஏமாத்திட்டான். இது அத்தனைய கெட்டு போனதுக்கு இந்த சன்னியாசி தான் காரணம். எல்லாம் அநியாயம். நம்ம முழுசா ஏமாந்து போயிட்டோம் கானிஷ்கா, ஏமாந்து போயிட்டோம். ஏமாந்துட்டோமா? யாரு? எப்படி? எங்க? அங்க பாரு கானிஷ்கா, எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கானே, எல்லாத்துக்கும் காரணமானவன் இவன்தான். நம்ம லட்சியத்தை கெடுத்தது இவன்தான். அந்த நாகராணி இவன் கூட சேர்ந்துதான் நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டான். நான் கஷ்டப்பட்டு என் தவத்தால அடைஞ்ச நாக அமிர்தத்தை என் கண்ணு முன்னாடியே முழுசா குடிச்சிட்டு போயிட்டா அந்த நாகராணி. அதுக்கு காரணம் இவன்தான். நாம ஏமாந்துட்டோம் கானிஷ்கா, நாம ஏமாந்துட்டோம். இது எப்படி நடந்தது பாபா? இந்த நாகராணி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா கானிஷ்கா. இந்த கபடதாரி அந்த நாகராணிக்கு காவலா நின்னுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்மளோட முயற்சிக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட போட்டு அந்த நாகராணிக்கு உதவி செய்யறது இந்த சன்னியாசி தான். நீங்க கவலைப்படாதீங்க பாபா. நாகராணியை தேடி கண்டுபிடிக்கிறது என்னுடைய சக்திக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. உடனே நாகராணி நாகமிர்தத்தை ஏற்கனவே அருந்தியாச்சு. இதுக்கு மேல அவளை கண்டுபிடிக்கிறது உங்களால முடியாது. இந்த பைரவனுக்கே சவாலா?
பார்க்கறேன் அந்த நாகராணி என் கையில இருந்து எப்படி தப்பிச்சு போறான்னு நானும் பார்க்கறேன். நாகராணிய நான் சும்மா விட மாட்டேன். எங்க முயற்சிகளை நாங்க விட மாட்டோம். ஐயோ முட்டாளே, அதுக்குள்ள நாகமணி நாகராணி கைக்கு போயிரும். உங்களுக்கு நிராசதான் மிஞ்சும். ஏக்கப்படுதாரே, நில்லு. இங்க பார், நாகலோகத்து மனுஷலோகத்து ரெண்டு பெரிய சக்திகள் இங்க ஒன்னா சேர்ந்திருக்கு. இனிமே எங்களை தடுக்க உங்க யாராலையுமே முடியாது. கானிஷ்கா, உன்ன மாதிரி அறிவில்லாதவன நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. நீ யாரு கைய புடிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றியோ, அந்த பைரவனுக்கு நாகமணி எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். என்னப்பா தம்பி, சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடியா இருக்கியா? அது சரி, நான் என்னைக்கோ ரெடி. நீங்க ஊன்னு சொல்றதுதான் மிச்சம். சாந்தி முகூர்த்தம் கொண்டாடணுமாடா? சாந்தி முகூர்த்தம் ஒவ்வொருத்தரையும் எப்படி கொத்தி சாகடிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இழந்த என்னுடைய சக்திகள் எல்லாமே எனக்கு திரும்ப வந்தாச்சு. இனிமே என்ன தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சரி, உன்னோட லைஃபோட ஸ்பெஷல் டேக்கு என்னெல்லாம் வேணும்னு பாட்டி லிஸ்ட் போட சொல்லியிருக்காங்கப்பா. என்ன வேணும்னு நீயே சொல்லு, மார்க்கெட்டுக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, ஆனா டெக்கரேஷன் மட்டும் என்னோடது. வேணாம்ப்பா, ஆணியே புடுங்க வேண்டாம். போன தடவை நீ தான் டெக்கரேஷன் பண்ண, கடைசியில அந்த ப்ரோக்ராம நாம தள்ளி வச்சுட்டோமேப்பா. இந்த தடவையும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வேண்டாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம், அந்த நிமிஷம் மட்டும் என் எதிர்க்க கூட வரக்கூடாது. சரி, என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நான் லிஸ்ட் எழுதிக்கிறேன். சொல்லு. முதல்ல மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் வேணும்ல. நீயும் ஏதாவது சொல்லண்டா. சாந்தி முகூர்த்த ரூம நீங்க விசேஷமா அலங்காரம் பண்ண போறீங்கல்ல? பண்ணுங்க பண்ணுங்க. நாளைக்கு நீங்க பூவால அலங்காரம் பண்ணுவீங்க. ஆனா நான் என் சாந்தி முகூர்த்தத்துக்கு அர்ஜுனோட பொணத்தையே அலங்காரம் பண்ணுவேன். என் அப்பாவும் அம்மாவும் பாவம் உங்க சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு துடிச்சு துடிச்சு செத்து போனது நான் இன்னும் மறந்து போல. எல்லா நினைவுகளும் கொஞ்சம் கூட அழியாம அப்படியே இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு மொத்தமா எனக்கு கீதோபதேசம் பண்ணி என்ன ஞானி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, அதுல ஒரு 2 முழம் மல்லிப்பூ ஜாஸ்தியா போடு. எதுக்குப்பா? அது அமிர்தாவுக்கு மல்லிப்பூ ரொம்ப அழகா இருக்கும். என் கையால நானே உங்களுக்கு வச்சு விட்டு அழகா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கையால மல்லிப்பூ வச்சுக்கிறதுக்கு வரலடா இந்த அமிர்தா. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பலி கொடுத்து உங்க எல்லாரும் எலும்பையும் மாலையா கழுத்துல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன்டா. நாளைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியான சந்தோஷம், கூடவே டென்ஷனும் இருக்கு.
என்னன்னே புரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் நான் நாளைக்கு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அர்ஜுன். வா, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பழி வாங்கணுங்கிற தாகம் தீர்றதுக்கு உங்க வீட்ல எல்லாரும் சாகணும். நாளைக்கே இந்த காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுறேன். அர்ஜுனோட சாவுல தான் ஆரம்பம்.